வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் செய்ய போகிறோம். செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கா அப்படின்னா பார்த்துக்கோங்க. பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி கத்திரிக்காயை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் பனியார கம்பியில் குத்தி விட்டு அடுப்பு ஆன் பண்ணி தீயில் நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் திருப்பி விட்டு சுட்டி எடுத்துக்கலாம். நல்லா கருகிற மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிற கருகின தோல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணி கூட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒவ்வொரு புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி புளி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடான 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு கறிவடகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கலவையில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த வடகம் தாளிப்பு கலவையவும் லேசாக பிசைஞ்சு விட்டுடலாம். ரொம்பவே ருசியான இந்த சுட்ட கத்திரிக்காய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.